தாய் தமிழ் உறவுகளுக்கு நெஞ்சார்ந்த திருக்குறள் வணக்கங்களை அன்போடு உரைத்துக் கொள்வது உங்களின் அன்பு தோழன் பா. மூவேந்திர பாண்டியன். இன்றைய பொழுதில் நாம் பொருட்பாலில் 97வது அதிகாரமாக உள்ள மானம் என்ற அதிகார தலைப்பின் கீழ் அமையப்பெற்றுள்ள 964வது திருக்குறளை பற்றி அறியப் போகின்றோம். மானம் என்பதற்கு தன் நிலையில் தாழ்ந்து போகாமை என்ற பொருளில் இந்த அதிகாரத்தின் தலைப்பு அமையப்பெற்றுள்ளது. இப்பொழுது நாம் 964வது திருக்குறளுக்கு செல்வோம். தலையின் இழிந்த மயிரனையர் மாந்தர் நிலையின் இழிந்த கடை. தலையின் இழிந்த மயிரனையர் மாந்தர் நிலையின் இழிந்த கடை. இத்திருக்குறளுக்கான பொருள் என்னவென்பதை இப்போது நாம் காண்போம். உயர்ந்த நிலையில் இருந்த ஒருவர் தன் மானத்தினை இழந்து தாழ்ந்த நிலைக்கு செல்லும் போது அவரை தம் தலையில் இருந்து உதிர்ந்த மயிருக்கு சமமாக பிறரால் மதிக்கப்படுவர் என்பது இத்திருக்குறளுக்கான பொருளாக உள்ளது. மீண்டும் பொருள்: உயர்ந்த நிலையில் இருந்த ஒருவர் மானத்தினை இழந்து தாழ்ந்த நிலைக்கு செல்லும் போது அவரை தலையில் இருந்து விழுந்த ஒரு மயிருக்கு சமமாக கருதுவார்கள் என்பது இத்திருக்குறளுக்கு பொருளாக உள்ளது. காம் தோழர்களே, நாமும் மானத்தினை இழக்காமல் வாழ்வில் வெற்றியை நோக்கி பயணிப்போம். நன்றி, வணக்கம்.